அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன் பழனிசாமி கேரளிலிருந்து. உங்கள் கூட இருக்க நண்பர்கள் இல்லை அன்பர்கள் உங்களுக்கே கூட அடிக்கடி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருதா? ஏற்கனவே தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்களா? அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஹோமியோபதியில் ஒரு பொதுவான ஒரு மருந்து இருக்குது, ஆரம் மெட்டாலிக்கம் 200. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேளை மட்டும் 4 உருண்டைகள் மட்டும் எடுங்க. முக்கியமாக மருத்துவரின் பரிந்துரைக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ 2022 புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் தற்கொலை பணிகளோட சதவீதம் அதிகமாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக மாணவர்களின் சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் சமூக வலைதளம். மற்றவர்கள் வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்குறது, அவங்க நல்லா இருக்காங்க நான் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம், தாழ்வு மனப்பான்மை, முறையாக அறிவுரை பெற்று சில விஷயங்களை சரி பண்ணணும், அதில் எதுவுமே ஈடுபடுறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கவுன்சிலிங், அதாவது ஒரு மன ஆலோசனை ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கும். எங்களுடைய மருத்துவமனையிலும் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, மன ஆலோசனையும் நாங்கள் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க நீங்கள் எங்களையும் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோ பதிவு நீங்கள் பகிருங்க. நன்றி.